5 பேர் சாவன் வாங்கினால் வீட்டு ஃப்ரீயாக தான் அதுக்கு உண்மையாக தான் சொல்கிறோம். எல்லாம் 150 ரூபாய் தான் சாவலாம் மரக்கறி. கத்திரிக்காய் 160 கிலோ. மரக்கறி எல்லாம் மேலே ஜனத்தக்கானே ஜனத்தக்கானே. ஒரு குடும்பக்காரர் வந்தா ஒரு 5 ரூபா கொண்டு வந்தா காணும். 2 நாளைக்கு 3 நாளைக்கு போய் எல்லாம் மரக்கறி வண்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இப்போ சூழ்நிலை அவளுக்கு மலிவாக இருக்கு. எல்லாம் மலிவா. சாதாரணமாக தக்காளி 100, கத்தரி 200 வந்து 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா 100 ரூபாக்குள்ள முள்ளங்கி மரக்கறி நல்ல மலிவா இருக்கு. இந்த மனுஷன் இருக்கனால காண்டுக்கு வருஷம் பாட்டில் வெங்காயம் 150 160 150 ரூபாயா ஆயிட்டது மலிவு பார்த்தீங்களா. தக்காளி வந்து இது 100 ரூபாய். இந்த தக்காளி கீரை ப்ரோஸ் அடிக்கிறேன் வாங்க முடியுமா இருக்கு. என்ன தக்காளி பழம் 100 ரூபாய் விற்கலாம் கிலோ 100 ரூபாய் 80 ரூபா. வைத்தாங்க 150 ரூபாய். உறவுகளே வணக்கம். இப்போ நான் அன்றைக்கிடம் வந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மரக்கறி சந்தைக்கு தான் இன்றைய தினம் வந்திருக்கிறேன். இன்றைக்கு வந்து திருநெல்வேலி சந்தையில் வந்து மரக்கறியின் விலைகள் என்ன விலை போகுதுன்னு சொல்லி இந்த காணொலியில் மூலியமாக பார்க்க போகிறோம். மரக்கறிகள் பழங்கள் தேங்காய்கள் எல்லாம் என்ன விலை போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட வந்து அதோடைய விலைக்கழிவு எல்லாம் இந்த சந்தைகளை மரக்கறி எல்லாம் வேறு என்ன கொடுக்குறார் அதுவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ தான் சந்தன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாருங்க சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். திருநெல்வேலி ஆடியபாதம் ரோட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநெல்வேலி சந்தியால் நாங்கள் இப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னால் கல்வியங்காட்டுக்கு போகலாம். இதில் பாருங்கள் ஒரு 50 மீட்டர் வரைக்கும் வந்து இருக்குது திருநெல்வேலி சந்தை. இப்படியே நாங்கள் சந்தைகளில் போவோம். சந்தைகள் நேராக போனீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் இங்கால போனீங்கன்னு சொன்னால் வாழைப்பழங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நாங்கள் மேல் மாடி இருக்குது பாருங்கள். முதலாவது மாடியில் 2 பக்கமுமே வந்து மரக்கறிகள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மரக்கறி பழங்கள் தேங்காய் வாங்க சந்தைக்குள்ளே போவோம். திருநெல்வேலி சந்தை வந்து இப்போ பரபரப்பாக வியாபாரம் நடைபெற்று கொண்டு இருக்குது. அதை பார்க்குறீங்க பாருங்க. எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் கத்தரிக்காய் பாவக்காய் வெண்டிக்காய் பைத்தங்காய் தக்காளி பழம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மரக்கறி எல்லாம் மலிவு ஜனத்தக்கானே ஜனத்தக்கானே. பங்குனி இவ்வளோ தான் விற்கும். சாமான் தேங்கி போய்கிறாங்க விற்கலாமல் தேங்கி போய்கிறாங்க. மரக்கறி எல்லாமே மலிவு எல்லாம் 150 ரூபாய்க்குள்ள தான். சாகலா மரக்கறி கத்திரிக்காய் 160 ரூபா கிலோ. தக்காளி பழம் 100 ரூபா 80 ரூபா. பைத்தங்காய் 150 ரூபா கிலோ. கரிமிளகாய் 200 ரூபா 300 ரூபா. கோவா 100 80. பீட்ரூட் காசு விட சும்மா 5 ரூபாய் சான் வாங்கினா ஃப்ரீயாக தான் இல்லை. பீட்ரூட் காசே வேண்டாம். ஓ 5 ரூபாய் சான் வாங்கினால் பீட்ரூட் ஃப்ரீயாக தான் இல்லை. அதுக்கு உண்மையாக தான் சொல்கிறோம். அது இன்றைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர், நாளைக்கு இல்லை. ஒரு கிலோ ஃப்ரீயாக தரலாம். 5 ரூபாய் ஜாமான் 1 கிலோ ஃப்ரீ. கரெக்ட் யாழ்ப்பாண கரெக்ட் 200 நூறுலியா கரெக்ட் 400 ரூபா. யாழ்ப்பாண கரெக்ட் இப்போ சீசன் நல்லா இருக்கும். நோலியா கரெக்ட் மாதிரி இருக்கும். இப்போ இந்த கிளைமேட் தானே 7ஆம் மாதத்துக்கு புறான்னு சொன்னால் அது கரெக்ட் நோலியா கரெக்ட் தான் நல்லா. அது நேர் மாதிரி வரும் நேர் மாதிரி. ஓ பக்கை கேப்பு மேலே பச்சி அடிக்க பிடிக்கும். அப்போ நோலியாக காட்டி எந்த நாளே ஸ்டொப்பாக தான் இருக்கு. தக்காளி பழம் 100 ரூபாய் 80 ரூபா விற்கலாம் கிடாக்கு. கிலோ 100 ரூபாய் 80 ரூபா. பைத்தங்காய் 150 ரூபாய் கிலோ. 350 எல்லாம் போனோம். ஜனம் வருது சந்தைக்கு வருது இல்லையா? ஜனம் வந்ததானே தெரியும் வெளியே. ஞாயிற்றுக்கிழமை விளைச்சல். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் நாள் ஆஃபர் போடலாம். ஞாயிற்றுக்கிழமை விளைச்சல். ஞாயிற்றுக்கிழமை சந்தை ஸ்பெஷல் நாள் விளைச்சலுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விளைச்சலுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் ஸ்பெஷல் நாள். ஸ்பெஷல் எல்லாம் பின்னா கழிவுகள் இருக்கு. பஸ் 160 160.
இவர் கதை பேர் ஆள் திருநெல்வேலி சந்தையில் வந்து தக்காளி பழம் கிலோ 60 ரூபாயா மலிவோ ஐயா மிரக்கறி மலிவோ வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன ஓ வருமே ஐயா வண்டிக்கு என்ன விலை 200 ரூபாய் வண்டிக்கு சேசிக்கு 200 என்ன என்ன விலை என்ன பேர் இது குங்குமர் என்ன 600 ரூபாய் என்ன தேசிக்க 200 ரூபா வண்டிக்கு 200 தானே மரக்களி இந்த மாதம் மட்டும் மலிவு வார மாதத்துலேருந்து விளையாடும். இன்றைக்கு நாங்கள் தக்காளி பழம் விற்கிறோம். தக்காளி பழம் 80 ரூபா கிலோ. இது இந்த மலிவு வந்து எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்? அது வந்து 6 மாதத்துக்கு மேலேயும் 6 மாதத்துக்கு கூடும். மலைகள் மட்டும் பைத்தங்காய் வந்து 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் போகுது. வார மாதம் திருவிழாக்கள் சீசன் தானே, சீசன் டைமில் கத்திரிக்காய் தான் மெயின். தக்காளி பழத்தை பாருங்க. இது பார்த்தீங்க சொன்னால் இந்த தக்காளி பழம் பாருங்க நல்லா இருக்குங்க. இங்கே தக்காளி வந்து இது 100 ரூபா இந்த தக்காளி பழம். இதில் இருக்க தக்காளி பழம் வந்து 90 ரூபாயா நீங்கள் இருக்கு. பாருங்க கீரைகள் எல்லாம் மடியாக வச்சு கொண்டிருக்கிற பூவா. ஐயா கீரை என்ன விலை உங்கள்கிட்ட? கீரை என்ன விலை? கீரை 70 ரூபா 80 ரூபா. பொன்னாங்காணி 100 ரூபா என்ன? வெள்ளாரி 80. வெள்ளாரி 80 என்னமே கீரை இன்றைக்கு கொஞ்சம் கூட. இன்றைக்கு மலிவோ விலையோ? இன்றைக்கு விலையோ 80 தான் கடைசி. இல்லாடி 150 எல்லாம் போடுறேன். 150 180 எல்லாம் போடுறது என்ன? ஐயா கீரை என்ன விலை? 80 ரூபா என்ன? கீரை இன்றைக்கு வந்து 80 ரூபா இந்த வெளி சந்தையில். என்ன விலை கீரை? ஆண்ணா கீரை என்ன விலை இன்றைக்கு? 70 ரூபா என்ன? 70 ரூபா பாருங்க. ஒரு இடத்துலையும் வந்து 70 80 எல்லாம் பாருங்க. கீரை அடிக்கிறீங்க இங்கே கீரை ஃப்ரோஸ் அடிக்கிற இங்கே பாருங்க. கோவாயில் என்ன விலை அண்ணா? 40 ரூபா என்ன? டெய் பைத்தங்காய் வந்து 1 கிலோ 150 ரூபாயா? பைத்தங்காய் மலிவு பார்த்தீங்களா? பைத்தங்காய் 300. பாவக்காய் 150. பாவக்காய் 150 ரூபாய் 1 கிலோ. எல்லாம் மலி சரியாக விலை. பைத்தங்காய் எல்லாம் இப்போ 300 150 ரூபாயெல்லாம் போன அளவு போனோம். இன்றைக்கெல்லாம் 150 ரூபா வந்துட்டு பாருங்க. பாவக்காய் பைத்தங்காய் எல்லாமே வந்து நலிஞ்சிட்டு இன்றைக்கி. அதுவும் இப்போ பார்த்து கொண்டு வந்து திருநெல்வேலி மரக்கறி சந்தையில். அண்ணா மரவள்ளிக்கிழங்கு என்ன விலை? 180 1 கிலோ. 1 கிலோ 180 ரூபாயா மரவள்ளிக்கிழங்கு இன்றைக்கி திருநெல்வேலி சந்தையில் 180 ரூபாயா? ஓ
வெங்கத்தியம் கிழங்கண்ணா அச்சு வேலி என்ன அச்சு வேலி கிழங்காம் 180 ரூபா இன்றைக்கு 1 கிலோ போகுது வேறு வண்டி கிழங்கு. தக்காளி பழம் உங்கள்கிட்ட என்ன விலை தக்காளி பழம்? 100 ரூபாயா? 100 ரூபா தக்காளி பழம். வேறு வெண்டிக்காய் 100, கத்தரிக்காய் 200. அப்படி போனோம்டா அடுத்தது வந்து கோவா ஒன்று லீக்ஸ் 280. எல்லாம் கறிமிளகாய் அதாவது பீட்ரூட் 80 ரூபா. வணக்கம். இன்றைக்கு சாப்பாட்டில் வெங்காயம் 150, 160, 200, 250. இது யாழ்ப்பாணம் வாங்க, யாழ்ப்பாணம் இது சின்ன வெங்காயம். இது இந்திய வெங்காயம் வந்து இப்போ நிப்பாட்டியாச்சு. நீ எங்கடா வெங்காயம்? இப்போ விலை இல்லை. பெருசாக தோட்டக்காரர்கள் சின்ன இழப்பு. கொள்முதல் வந்து 150, 160, 180. வெங்காயங்கள் இப்போ இறங்கிட்டு இது அது 250. வணக்கம், சொல்லுங்க. வசி எந்த இடம்? நவகிரி. எல்லாம் மலிவு. சாதாரணமாக தக்காளி 100, கத்தரி 200, வெங்காயம் எல்லாம் 100, 150. மற்ற கேரட்டுகள் 250, 300. மற்றது பச்சை மிளகாய் 200. மற்ற பீட்ரூட் எல்லாம் 80, 100. உற்பத்தி 4 பக்கம் கூட. மற்றது வந்து இப்போ விசேஷங்கள் இல்லை, கோயில்கள் திருவிழாக்கள் இல்லை. மற்றது பொதுவாக இந்த மாதங்க பங்குனி சித்திரை வரையும் விலை குறைவாக தான் இருக்கிறது. பைத்தங்காய், கத்தரி, தக்காளி எல்லாம் மலிவு. பைத்த 200, கத்தரி 200, தக்காளி 100, பச்சை மிளகாய் 250. எல்லாம் விலை குறைஞ்சிட்டு. எல்லாம் விலை குறைஞ்சி. தக்காளி 100 ரூபா கிலோ. பச்சை மிளகாய் 250. சின்ன மிளகாய். பெரிய மிளகாய் விலையோட 300 ரூபாய்க்கு. யாழ்ப்பாணம் இங்க ஊர் போலாம். சொல்லுங்க. என் பேர் வந்து தர்ஷன். நீர்வேல். மரக்கரையே பாரிய அளவு விலை வீழ்ச்சி தான். நான் விற்கிற மரக்கறி இதில் கிடக்கு கத்திரிக்காய் கிடக்கு, கேரட் கிடக்கு, வெங்காயப்பூ, பைத்தங்காய், பாவக்காய், முள்ளங்கி, பூசணி, பீட்ரூட். விலையில பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் விலை வந்து விற்கிற விலை வந்து 120 ரூபா விற்கிறாங்க. பைத்தங்காய் வந்து 200, 160. அப்படி சில்லறை விலைக்கு தொகைக்கு ஒரு விலை 180 ரூபா தொகைக்கு கொடுப்போம். சில்லறை ஏண்டா 1/4 கிலோ, 1/2 கிலோ 200 ரூபா விலை அடிச்சு கொடுக்குறோம். பாவக்காய் வந்து கொஞ்சம் குவாலிட்டி குறைவு தான், தரம் குறைவு. அது வந்து 160 ரூபா விற்கிறோம். நல்ல பாவக்காய் கொஞ்சம் 200, 250 ரூபா விற்கிறாங்க. இது 160 ரூபா விற்கிறோம். முள்ளங்கியை பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, 100 ரூபாக்குள்ள தான் முள்ளங்கி. மற்றது பீட்ரூட் வந்து இன்னும் விலை மோசம்னு சொல்ல போனால் விலை இன்னும் மாதிரி 50 ரூபா, 60 ரூபா தான் விற்கக்கூடிய மாதிரியே இருக்குது. அடுத்தது பூசணிக்காய் 100 கிலோ, 1 கிலோ 100 ரூபா, 80 ரூபா அப்படி தான். வெங்காயப்பூவை பார்த்தீங்கன்னா வெங்காயப்பூவும் அதே மாதிரி தான் 100, 120 அதுக்குள்ளே விற்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு குடும்பக்காரர் வந்தால் ஒரு 500 ரூபா கொண்டு வந்தால் காணும். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு போய் அளவு மிளகறி வேண்டி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ சூழ்நிலை அவ்வளோத்துக்கு மலிவாக இருக்குது. தேடி சனம் வருது இல்லை. என்ன பிரச்சனைன்ட்டு இந்த திருநெல்வேலியை சுற்றி பார்க்கிங் இல்லாத காரணத்தால் அரைவாசி பேர் வாராங்க இல்லை. அதுவும் வந்து மக்கள் வந்து குறை சொல்கிறாங்க. தாங்கள் வாரம் இந்த வாகனம் போடுறதுக்கு வசதி இல்லாத காரணத்தால் தாங்கள் விட்டுட்டு மருதாமோட சந்தைக்கு போகிறோமா வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க மக்கள். அந்த குறையும் இருக்குங்க. பார்க்கிங் இல்லாததால் மக்கள்கிட்ட விலை வந்து குறைவாக கிடக்குங்க. பாருங்க வந்து இது திருநெல்வேலி சந்தையில் வந்து 2வது பக்கம். இது
இதுவும் வந்து பரபரப்பாக வந்து ஏராளமான மக்கள் இந்த இடத்துல மரக்கறிகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு பரபரப்பான இடம். நாங்கள் கூடுதலாக மரக்கறி இந்த விலைகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கேட்டுட்டோம். இன்றைக்கு வந்து திண்ணவேலி சந்தையில் நாங்களுமே பைத்தங்காய் வந்து எவ்வளோ காலம் 300 350. இன்றைக்கு வந்து 160 ரூபா போகுது. இங்கே பாருங்க 160 ரூபா 140 ரூபா. பச்சை மிளகாய் 300 ரூபா போகுது. கத்தரிக்காய் 106 ரூபா போகுது. இதை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. ரம்பையில் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க கட்டா எல்லாமே வாங்க கொள்ளுங்க. இன்றைக்கு வந்து 1 கிலோ பூசணிக்காய் வந்து திண்ணவேலி சந்தையில் 100 ரூபா. இது வெள்ளை பூசணி, இது நீத்துக்காய், எல்லாம் ஒரே விலை தான். தேங்காய் நிறைய தேங்காய் அடிக்கிறதுக்கு 1 கிலோ நான் நினைக்கிறேன் 160 ரூபா நினைக்கிறேன். வணக்கம், சொல்லுங்க. என்ன மாதிரி இப்போ தேங்காய் கொஞ்சம் ரேக்கமாக இப்போ கொஞ்சம் ரேக்கம் தான். நல்ல பெரிய தேங்காய் 150 ரூபா, 140 ரூபா, 120 ரூபா, 100 ரூபா ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் இங்கே கிலோக்குள்ள கேக்கணக்கு தான் எடுக்கிறோம், கேக்கணக்கே விற்கிறோம். இன்னொரு 25 வருஷம். நாங்கள் தேங்காய் கொடி ஆற்றுல சொல்லிட்டு அவர் வாடிக்கை அவர் போட்டு முந்தைய போய் காட்டின்னு வந்தது. இப்போ போய் அவர் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணது அவரே போட்டுருப்பேன். போய் வர என்ன கடை தானே, அப்போ ஒவ்வொரு நாளும் போய் வர கொடுத்து கொண்டு இருக்கு. சந்தை 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். நான் 5 மணிக்கு 5:30 தான் நான் வரேன். வித்துரூபா 12க்கும் போட்டுவாங்க, 2 மணிக்கும் போட்டுவாங்க, 3 மணிக்கும் போடுவோம். ஒரு தேடாப்படுறது ஒரு தினங்களுக்கு வியாபாரம் நடக்கும், கொஞ்சம் நின்றுட்டு போகிறது. இப்போ வியாபாரம் இல்லை, 4 டபுளை கட்டி கூட போகிறோம். வியாபாரத்தை செய்யப்பட்டு இதில் பழத்தை அமைச்சிட்டு போகல. தேங்காய் அப்படித்தான் விற்கிறீங்க? தேங்காய் தான் தனியாக கிலோ இல்லை, கிலோ கணக்கு, கிலோக்கெல்லாம் காய்க்கணும். அது என்ன மாதிரி 1 கிலோட்டா எவ்வளோ? அது என்ன தெரியாது. ஒரு தேங்காய் எவ்வளோ வரும்? என்ன விலையில இருந்து? அது ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய தேங்காய் எடுக்கிறது நட்டம் கிலோவுக்கு. பெரிய தேங்காய் வந்து அது ஒரு தேங்காய் 1 கிலோ 1.5 கிலோலாம் நிற்கும். 170 அது 250 ரூபாய்க்கு மேலே ஒரு தேங்காய் நிற்கும். சைஸ்கள் என்றால் கொஞ்சம் விலை குறைவாக காட்டும். இப்போ தேங்காய் எடுத்து தேங்காய் பழுதுண்டா, பழுது வந்தால் உங்களுக்கு தான் லோஸ். இங்கே என்னம்மா இப்போ பழ வகைகள் போகுது விலைகள்? இப்போ மாம்பழம் வந்து 1000 கிலோ. இது என்ன மாம்பழம்? யாழ்ப்பாணம் மாம்பழமா? இது ஆல்போன்ஸ். மற்றது இது பிளாட். பிளாட் 800 போகுது கிலோ. கருதக்குழம்பு கிலோ 1000 போகுது. இது விழாப்பழம் எங்கத்தியா? விழாப்பழம் சாவச்சேரியிலேருந்து வெட்டுங்க. என்ன விலை போகுது? இது பழம் துண்டு 200, பழம் 600. இது பழம் 600. அதுவும் கிடைக்குதா இல்லாட்டி கொஞ்சம் அருந்தல்லான்னு இப்போ 5 மாதத்துக்கு தான் பழக்கு பேர். கொய்யாக்காயில் எங்கத்தியா? கொய்யாக்காய் இது ஊர் கொய்யா, தம்புள்ள கொய்யா எல்லாம் பேரும். கிலோ 350 ரூபா. கிலோ கிலோ. இது நார்த்தங்காய் 30 ரூபா. பப்பாசி 200 கிலோ. ஆப்பிள் 200 ரூபா. எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆப்பிள் அதுவும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த எங்கட பழங்கள்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடு. யாழ்ப்பாணம் தான் தட்டுப்பாடு. வியாபாரங்கள் இப்போ போகுது. வியாபாரங்கள் இப்போ கொஞ்சம் குறையுதான். கொஞ்சம் தினங்கள் ஒன்றும் இல்லை தானே. ரோட்டு கடையில் ரோட்டில் நிறைய கடையை போட்டாங்கன்னா இப்போ குறையாது. குறையாது. சரி, குறைஞ்சி தான் 30 ரூபா போடலாம். அவ்வளோ பண்ணலாம். மாதம் உண்டு 500 ரூபா. இந்தியன் மாதம்
யாழ்ப்பாணம் மாதுளம்பழங்கள் தெரியலையோ? யாழ்ப்பாணம் தான் வெறும் 5ஆம் மாதத்துக்கு புறா பெறும். அதில் சீசனில் தான் பெறும். இப்போ சீசனில் தான். அதில் என்ன விலைக்கு நீங்கள் எடுத்துருக்குவீங்க கூடின விலையை? அதுவும் நாங்கள் சும்மா வீட்டுக்கார கொண்டு போயிட்டோம். கிலோ 500-600 கொண்டு போயிட்டோம் கிலோ. நாங்கள் 700 விற்போம். இல்லை இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் இந்த ஊர் மாதுளம்பழம் இருக்குது, மற்ற அந்த ஹைபிரிட் மாதுளம்பழம் இருக்குது. அது வெறும் அது பெருசாக விற்காது. அது சின்ன பழம் தான் சார் வேண்டாம். சாப்பாடு தான் போகணும் இந்திய பெருசு. எவ்வளோ காலம் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க? இதில் 3 வருஷம். 3 வருஷம். பல கடையில் இல்லைன்னு சொல்லி நான் பெரும்பான்மை வந்து இந்த அதான் அழிவுன்றது கூடவா இருக்கு. கழிவு கூட போகும். நாளைக்கு இப்படியே வந்து நாங்கள் ஒரு 5-6 இடத்துக்கு கொட்டுவோம். பழங்கள் அள்ளி இருக்கும். எல்லாம் கழிவு ஒவ்வொரு நாளும் கழிவு போகும். கழிவு இப்போவே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த விழாப்பழங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் அரைவாசி அழிட்டு இப்படியே தூக்கறிய வேண்டிய பழங்கள். ஆடுவார் மாட்டுவாள் தான் கொடுக்கும். அப்படிதான் நாளை இப்படியே பழக போயிடும். தூக்கறிய வேண்டிய விழாப்பழம் நல்ல இனி பழம். சரி நன்றி. இப்போ இங்கே வந்து கதலி வாழைப்பழம் பார்த்து நாங்கள் 120 ரூபா. அதே மாதிரி தான் இதர வாழைப்பழம் வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கே திருநெல்வேலி சந்தையில் 120 ரூபா 130 ரூபா போகுது பாருங்கள். கப்பல் 250 ரூபா போகுது. இதான் இன்றைய வந்து வாழைப்பழங்கள். இந்த விவரம் இந்த கீழ்த்தளத்தில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து வாழைப்பழங்கள்லாம் இந்த இடத்துல வந்து விற்று கொண்டு இருக்குங்க பாருங்க. வாகனங்களில் வந்து வாழைக்குழியில் இறக்கி இங்கேருந்து எடுத்து கொண்டு போயின இடங்களுக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். 30 வருடமாக செய்கிறேன். 30 வருடமாக இந்த புளியம்பழம், உப்பு, அப்பளம் அதெல்லாம் நாங்கள். ஓமம். என்னம்மா இப்போ புளியம்பழம் கிலோ போகுது? கிலோ அதிகமாக விற்கப்பட்ட காலங்கள் இருக்குது. அது கூடுதலாக இந்த புளி அதாவது இது கொழும்புல இருந்து தான் வருகதாரது யாழ்ப்பாணத்துக்கு. அந்த வகையில் தட்டுப்பாடான காலங்களில் போன வருஷம் அதுக்கு முதலெல்லாம் வராத காரணத்தால் 2000-2500 ரூபாயெல்லாம் நாங்கள் எடுத்து விற்றுருக்கிறோம். அதிக லாபமும் கிடைச்சிருக்குது, அதிக வியாபாரமும் போயிருக்குது. அதன் அடிப்படையில் இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் அதிகளவான புளியம்பழம் இங்கே வருகை தந்து இருப்பில் இருக்கிறபடியாக விலையில் தாராளமாக குறைஞ்சிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இப்போ 500 ரூபா வீதம் நாங்கள் இந்த புளியை கொள்வனை செய்து ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வச்சு தான் விற்கிறோம். 20 ரூபா 30 ரூபா. கொட்டையோடு இருக்கிற புளி இப்போ சாதாரணமாக சில்லறைக்கு 600 ரூபா வீதம் போய்கொண்டிருக்கு. கொட்டை இல்லாத புளி இப்போ இல்லை, தட்டுப்பாடு. ஆனால் அது இருக்க 2000-2500 ரூபா விற்றது. இப்போ உடைச்ச புளி இன்னும் வரவே தெரியல. பிணைஞ்ச புளியும் அதே மாதிரி தான். இப்போ 4000 ரூபாய் கூட கொள்வனவு செய்யக்கூடிய அளவில் வெளிநாட்டில் இருந்து வரவர்கள் கேட்குறார்கள். ஆனால் அது எங்கள்கிட்ட கிடைக்கிறதில்லை. அதை நாங்கள் அந்த வியாபாரமும் இல்லை. யாழ்ப்பாணத்து புளி இன்னும் சரியாக புளியம்பழம் பழுத்து சரியாக வரையில்லை. அதன் அடிப்படையில் அதை நாங்கள் இப்போ என்ன விலைன்னு கூற முடியாது, எடுக்கிறதில்லை. இல்லை 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 எங்கள் நாட்டில் உற்பத்தியான மரங்களால் இது ஒரு தோட்டமாக இருக்கின்றது. அதாவது வந்து கதிர்காமம், மலை பிரதேசங்கள் அப்படியான இடங்களில் இது தாராளமாக இருக்கிறபடியாக எங்கள் நாட்டில் இருந்தே இதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பனங்கிழங்கு வந்து ஒரு கிழங்கு வந்து 8 ரூபாயா. இப்போ இதை கட்டா வாங்கினீங்க, கட்டாமல் அப்படித்தானோ? கட்டா 80 ரூபா. என்ன 10 கிழங்கு இருக்குது. ஒரு கட்டு வந்து 80 ரூபா. தனியாக வாங்கினீங்கன்னு சொன்னால் எவ்வளோ போடுவீங்க? தனியாக வாங்கி ஒரு கிழங்கா வாங்கினா எவ்வளோ போடுவீங்க? 8 ரூபா விற்கிறீங்க. என்ன இதில் பாதி சொன்னால் சீவல், வெத்திலை. ஆனால் என்ன நோமலாக ஒரு வெத்திலையை நாங்கள் பார்க்க அந்த விலை சின்னன் பெருசு அதுக்கேற்ற மாதிரி 8 ரூபா 10 ரூபா 12 ரூபா போகுது. அதாவது சீவல் என்ன விலை சொன்னீங்கன்னு? 1100 ரூபா ஒரு கிலோ சீவல் போகுது. இது வந்து பட்டுப்பாக்கு வந்து 1200 ரூபா. திருநெல்வேலி சந்தையில் தான் நான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறேன். இது
நீங்கள் பார்க்க எடுப்பீங்களோ யார் கொண்டு வந்தா எடுப்பீங்களோ எடுக்க நீங்கள மரக்கறி கொண்டு வந்தீங்களா? மரக்கறி கொண்டு வந்தேன். என்ன மாதிரி மரக்கறி? மரக்கறி நல்ல மலிவா இருக்கு. இந்த மனுஷன் இருக்கு நாளை ஆண்டுக்கு வருஷம் முதலாண்டு வந்து எல்லாம் நல்ல மலிவா இருக்கு. பரவாயில்ல. எல்லாம் கத்தரிக்காய் 150 ரூபா, 200 ரூபா, பைத்தங்காய் எல்லாம் நல்ல மலிவா இருக்கு. எவ்வளோ ஆழமா நீங்கள் மரக்கறி இங்கே வேண்டாம்? நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் இங்கே வருவேன். வீட்டுக்காரோட வேணா பண்ணா இருக்கிறேன். அண்ணா நாங்கள் ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா வந்து தேவையானதெல்லாம் பண்ணி கொண்டு போவோம். இன்னும் லாபம் வேணும். எந்த இடம் நீங்க? நான் நல்லூர். ஒரு கிழமையும் வந்து மரக்கறி வாங்க வருவீங்க? என்ன இன்றைக்கு உண்மையா இன்றைக்கு நல்ல வெளியில வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைக்கு மலிவா இருக்கு. விலகலை எல்லாம் போகுது பாத்தீங்களா? காலடியை பார்த்துட்டு வாங்க. விலகலை எல்லாம் என்ன நேரம் சென்று வந்தா என்ன மலிவா இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கோயிலுக்கு ஐயரை கொடுக்குறபடியா நல்லதா இருக்கும். சரி, சந்தோஷம்.